அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சபிதாங்க. நான் 4 வருஷமாக வீடியோ போட்டிருக்கேன் மிடில் கிளாஸ் சமையல்னு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏற்கனவே வீடியோ போடும்போது நான் சொல்லியிருக்கேன், எனக்கு ரொம்ப உடம்பு முடியலைங்க, எனக்கு இந்த மாதிரி கேன்சர் கட்டி வந்ததுன்னு சொல்லியிருக்கேன். கடந்த 3 வருஷமாக 2023லேருந்து எனக்கு இந்த கட்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. அதனால் எனக்கு சரியாக வீடியோ போட முடியல. எனக்கு இது வரைக்கும் மொத்தம் 7 சர்ஜரி பண்ணியிருக்காங்க. 7 சர்ஜரியில் இந்த லாஸ்ட்டு சர்ஜரி 8.5 மணி நேரம் பண்ணாங்க. ரெக்டம்னு சொல்லக்கூடிய ஒரு கேன்சர் கட்டி எனக்கு வந்திருக்கு. அதில் எனக்கு 8.5 மணி நேரம் பண்ணாங்க. உடம்பு ரொம்ப கொஞ்சம் போச்சு. பண்ணி இந்த 10 மாதத்தில் கூட திரும்பவும் இன்னொரு முறை ஒரு 8 சென்டிமீட்டர் கட்டி உள்ளே வளர்ந்துருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு இன்னொரு முறை சர்ஜரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டருங்க. கீமோ கொடுத்தாலும் நல்லா இல்லை, மருந்து மாத்திரைகள் கொடுத்தாலும் நல்லா இல்லை, ஊசி போட்டாலும் நல்லா இல்லை. இப்போ கடைசியாக எல்லாம் பார்த்துட்டு அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு என்னை அனுப்பியிருக்காங்க. அங்கே திரும்ப ஒரு டெஸ்ட்டு ஒன்று எடுத்து அதை பார்த்து அதுக்கப்புறம் அது கீமோ கொடுக்குறதா இன்ஜெக்ஷன் பண்ணுறதா என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்லுவேன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. இதெல்லாம் என்னோடய ரிப்போர்ட்ஸுங்க. இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்னு உங்களுக்கு தெரியாது இல்லைங்களா? 2021 இப்போ நான் இருக்கிறது இதுதான் இப்போ நான் இருக்கிறேன். இப்போ கடைசியாக கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. இப்போ எனக்கு இதெல்லாம் என்னோடய ரிப்போர்ட்ஸ். ஏற்கனவே உங்களுக்கு நான் போட்டிருப்பேன் ஷார்ட்ஸில். ஆனால் இப்போ இது தூக்க கூட எனக்கு போயிட்டு இதெல்லாம் எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் போய் பில்லர் ஹாஸ்பிட்டலு, சென்னை மீனாட்சி, இசபெல் ஹாஸ்பிட்டலு, பார்க்காத ஹாஸ்பிட்டல் இல்லைங்க, எல்லா ஹாஸ்பிட்டலுமே போயிட்டு வந்துட்டோம். கடைசியாக எனக்கு இசபெல்லில் தான் பண்ணாங்க. அங்கே ஒரு டாக்டர் இருந்தாங்க, அவங்க பேர் கனகவேல் சார். ரொம்ப 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 நல்லவங்க. அவங்க ரொம்ப நல்லவங்கன்னா ரொம்ப கேர் எடுத்து 8.5 மணி நேரம் அவருக்கு தெரிஞ்ச எல்லா டாக்டர்ஸையும் வர வச்சு எல்லாத்தையும் எடுத்து போட்டாங்க. ஆனாலும் திரும்ப அதே இடத்துல அவங்களே சொல்லிட்டாங்க, இன்னொரு முறை சர்ஜரி பண்ண முடியாது போனப்போ சொல்லிட்டாங்க. ஆனால் திரும்ப அந்த இடத்துல இன்னொரு 8 சென்டிமீட்டர் 10 மாதத்துல இவ்வளோ மருந்து மாத்திரை கொடுத்தா சரியாக போயிட்டேன். அதனால தான் எனக்கு வீடியோ போட முடியல. சரியா எனக்கு நீங்கள் உதவி பண்ணணும்னா ஒன்று செய்யுங்க. என்னால் முடிஞ்சப்பெல்லாம் நான் வீடியோ போடுறேன். எனக்கு ஆதரவு கொடுங்க. இப்போ நான் கொஞ்ச நாளாக போட்டோம், நீங்கள் கொடுத்த ஆதரவு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. எனக்கு எழுந்து நடக்க முடியல, படுக்க முடியல, எழுந்துக்க முடியல, உட்கார முடியலன்னா கூட உங்களுக்காக ஏதாவது செஞ்சு நான் ஒரு வீடியோ போட்டு நான் போய் சமைக்கிறேன்னா சமைச்சு கொடுக்கணுன்னா எல்லாம் யாராவது கொடுப்பாங்க. ஒரு டைமில் என் மக கொடுத்து அனுப்பாங்க, இப்போ தங்கச்சிங்க கொடுப்பாங்க எல்லாம். ஆனால் நம்ம டெய்லி அதை எதிர்பார்க்க முடியாது இல்லைங்களா? நம்ம தானே நமக்கு சமைச்சிக்க நல்லது. எனக்கு தேவையான மாதிரி சமைக்க முடியாது. அவங்களுக்கு காரம் இல்லாமல் எதுவுமே சாப்பிடக்கூடாது, காரமே இருக்கக்கூடாது. அது மாதிரி சமைக்கணும்னா தயிர், பருப்பு, காய்கறிங்க ஜீரணமாகாது. இப்போ இருக்கிற நிலைமைக்கு கீரை ஜீரணமாகாது. அதெல்லாம் இப்போ என்னால் எடுத்துக்க முடியும். ஜூஸும் குடிக்கக்கூடாது, ஃப்ரூட்டாக சாப்பிடலாம், இது சாப்பிடலாம். அவ்வளோதான் எனக்கு கண்டிஷன். ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே எனக்கு கொடுக்கல டாக்டர். ஆனால் என்னால் சாப்பிட முடியல. அரை டம்ளருக்கு மேலே என்னால் எதுவுமே எடுத்துக்க முடியாது. இல்லை ஒரு சின்ன டம்ளர் கஞ்சி ஏதாவது எடுத்துக்கலாம், அவ்வளோதாங்க. வயிற்றில் இப்போதைக்கு இடம் இருக்குது. சரி, அப்படின்னா நான் உங்களுக்கு இதெல்லாம் தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன். இதுக்கு முன்னாடி என்னால் போடவே முடியல இந்த 2 நாளாக. இது அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் அவங்க எனக்கு இப்போ நான் போயிட்டு வந்தது, சமீபத்தில் போயிட்டு வந்ததுக்கான ஒரு டெஸ்ட் ஒன்று எடுக்க சொல்லியிருக்காங்க. 24,000 ஆகும். இதை எடுக்க சொல்லியிருக்காங்க. இதை எடுத்தவொடனே தான் எனக்கு எல்லாமே அவங்க சொல்லுவாங்க என்ன ஏதுன்னு. பாருங்க, இதெல்லாம் என்னோட எல்லா ரிப்போர்ட்ஸாங்க, எல்லாம் ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ். இது வரைக்கும் எனக்கு 25 லட்சத்துக்கு கிட்டத்தட்ட செலவாகிருக்கு. என் கணவருக்கு ரிட்டையர்ட் ஆகி 12-13 வருஷம் ஆயிடுச்சுங்க. நல்ல ஒர்க்கர் தான், அசோக்கில் நல்ல ஒர்க் பண்ணாங்க. அவங்களோட சேவிங்ஸ் எல்லாமே மொத்தம் முடிஞ்சு போச்சு. இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னோடய சேனலை நீங்கள் பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாமே போடுறேன். குடும்பத்தில் இருக்கிற நல்லது கெட்டது எது நடந்தாலும் நான் போடுறேன். சமையல் வீடியோவும் நான் போடுறேங்க. நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். எனக்கு அப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டலாம் சொல்லுங்கள். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் சந்தோஷமாக இருக்கேன். உங்களை சந்தோஷப்படுத்தணுன்றேன். எனக்கு செய்கிறதெல்லாம் போடணும்னு ஆசைப்பாங்க. நான் என்னென்ன சமைக்கிறேன், என்னென்ன செய்கிறேன், எல்லா சிஸ்டர்ஸும் போடுற மாதிரி, எல்லா பிரதர்ஸும் போடுற மாதிரி போடணுன்னு தான் எனக்கு ஆசை. ஆனால் என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்கிறாங்க. எனக்கு இது கூட என் பொண்ணு தான் வீடியோ எடுக்கிறாங்க. என்னால் அதை கையில் கூட பிடிக்க முடியாது. கீமோவை கொடுத்து பார்த்தீங்களா உங்களுக்கு இந்த நெயில் பாலிஷ் கூட ஏன்னா கையில் அழுக்கு தெரியும். நீங்கள் போடுவிட்டு என் பொண்ணு இதை போட்டு விட்டாங்க கையில். இதுக்கு முன்னாடி தாங்க இது நான் இருந்தது. இது என்னோடய ஒரிஜினல். இப்போ நான் இது இருக்கேன். இதையெல்லாம் கொட்டிடுச்சு. வெட்டிட்டு இதை பின்னவும் முடியல, ஒன்றும் பண்ண முடியல. இப்படியே தான் இருக்கேனே. குளிக்கிறதுக்கு கஷ்டம், சாப்பிட்றதுக்கு கஷ்டம். அவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் இங்கேருந்து இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க. கடைசி வரைக்கும் இந்த சைடில் இங்கேருந்து இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க. ஆனால் திரும்ப இன்னொரு முறை பண்ண முடியாது.
அதுதாங்க உங்களுக்கு நான் தெரியப்படுத்தணும்னு நினச்சேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேங்க. சமையல் வீடியோ தான் சமைச்சு வச்சுட்டு தான் போடுவேன். நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நீங்கள்லாம் இதை நம்பணுன்றதுக்காக தான் நான் இந்த எல்லாமே நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ சபிதா எல்லாமே நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். எனக்கு நீங்கள் பெரிய உதவி பண்ணுறீங்கன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் எல்லாரும் பார்த்து என்னை சந்தோஷப்பட வைக்கும். வேறு எதுவும் எனக்கு வேண்டாம். ரொம்ப நன்றி.